மட்டும் விடுறீங்களப்பா, நானும் சைக்கிளில் தனியாகவே போகட்டா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, நீ வண்டியில் ஏறி உட்காரு. ஏன் என்னாச்சு, சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, ரெஸ்ட் எடு. தம்பி இங்கே வா, சாமி கும்பிடணும்ல. தம்பி இங்கே வாடா, ரிசல்ட் வந்துடுச்சு. சொல்லு. நான் 545 நீ எடுத்துருக்கேன். எப்படி இவ்வளோ மார்க் எடுத்த? சரி அதை விடு, வா இப்போ உனக்கு. இல்லை பரவாயில்ல, பார்க்காத விடு. வேணாம். இல்லை வேணாம். இல்லை பரவாயில்ல, வேணாம். ஏன்டா இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க? இல்லை பரவாயில்ல விடு. அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்? அப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. மா இங்கே வாமா. சொல்லுங்கப்பா. என்னம்மா ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு, எவ்வளோ மார்க்கு? 545 எடுத்திருக்கீங்கப்பா. சரிம்மா. இவ்வளோ மார்க் எடுத்தோம், அப்பா ஃபேஸில் சந்தோஷமே இல்லை. கண்ணா இங்கே வாப்பா. சொல்லுப்பா. என்னப்பா ரிசல்ட் வந்துடுச்சு, எவ்வளோ மார்க்கு? 400. சூப்பர் கண்ணா. சரிப்பா. என்ன ஹெச்ஓடி மேம் கிட்ட சொல்லவா? முடிஞ்சா சொல்லி பாரு. அப்போ நாங்கள் யாரும் காட்டுறோம். சிப்பா. அங்கே பாரு எவ்வளோ மேக்கப்பு. ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. ஏண்டி என்னாச்சு? சரி ஒரு நிமிஷம் வரேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? எந்த காலேஜா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஐடி டிபார்ட்மெண்ட் அக்கா. ஓகே ஓகே. சரி தம்பி பாரு. சரிக்கா. மாமா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்பா. காலேஜில் உங்கள் பொண்ணு ஒரு பையனோட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், வேலையை பாரு. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஒரு வேளை அப்படி இருக்குமோ? அப்பா நல்லா இருக்கீங்களா? உன் கூட பேச எனக்கு இஷ்டமே இல்லை. நீ மூஞ்சிலே முடிக்காத. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்பா ஏன் என்கிட்ட பேச மாட்டேறாரு? தம்பி கிட்ட சொல்றதா இல்லை அப்பா கிட்ட சொல்றதா? யார்கிட்ட சொன்னாலுமே பயமா இருக்கு. என்னதான் பண்றதோ, நிம்மதியே இல்லை. கடவுளே. சுசி என்னாச்சு, கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏன் இப்போ பார்த்தாலே சோகமாகவே இருக்க? எதாவது இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. என்கிட்ட ஏதாவது மதிக்கிறியா? இப்போல்லாம் நான் எங்கே போனாலுமே பிரச்சனை, வீட்லேயே பிரச்சனை. அப்பாவும் திட்டுறாங்க. அப்பா இப்போல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறாங்க. காலேஜ் போனாலும் பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரில. என்னாச்சு? யார் அந்த பையன் உன்னை கலாய்ச்சது? பாப்பா கேட்கலாம். இல்லை பரவாயில்ல விடு. இல்லை பரவாயில்ல, யாருன்னு சொல்லு. விடு, இதெல்லாம் அவங்களுக்கே ஒரு நாள் வந்து சொல்லு. இல்லை பரவாயில்ல, போகலாம். யாருன்னு சொல்லு.
விடு, அப்பாக்கே புரியல, நான் சொல்லி என்ன பண்ணுறது? விடு தம்பி, அதெல்லாம் வேண்டாம். நானும் இதே தப்பு தானே காலேஜில் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல. இப்போ எதுக்கு பார்க்க வடிக்கிறீங்க? இவளை காலேஜுக்கு அனுப்பிச்சா இவ என்ன வேலை பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் இந்த வயசில்? எனக்கு இஷ்டம் இல்லை. அக்கா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்போ எதுவும் தெரியாமல் பேசாதீங்க. எல்லாரும் நான் சூசைட் பண்ணிடுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தப்பான முடிவு நான் எடுக்க கிடையாது. ஏன்னா என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? எல்லா கேர்ள்ஸும் இப்படி தான் பண்ணுறீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்காக நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்காதீங்க. போல்டாக இருங்க. போல்டாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். பி போல்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப்.